ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இருக்க குழந்தைங்க யார் கேட்டாலும் சரிங்க, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஏதாவது ஃபுட் தெரியாமல் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்படி ஒரு அடிக்ட் ஆகிருக்க ஒரு ஃபுட் பார்த்திங்கன்னா பானிபூரி தான். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வீட்டிலே பச்சை பட்டாணியை வச்சு சூப்பரான பட்டாணி மசாலா அதே ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு பச்சை பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், 8 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை ஒரு குக்கரில் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பட்டாணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பட்டாணி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா விசில் விட்டு எடுக்கணும். ஸோ குக்கர் அப்படியே நம்ம மூடிட்டு இதில் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் அப்படியே குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் போதுங்க. இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு சில பொருள் இந்த பட்டாணிக்கான குவான்டிட்டிக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சப்போஸ் பட்டாணி கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் நான் எடுத்திருக்க பட்டாணிக்கான குவான்டிட்டிஸ். இப்போ நீங்கள் பட்டாணி அதிகமாக எடுக்கிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஓட்டி எடுக்க போகிறோங்க. அதனால் இதில் அப்படியே நீங்கள் எப்படி அந்த பானிபூரிக்கு அந்த தண்ணியிலேருந்து குருமாலேருந்து எப்படி இருக்கோ அதே ஸ்டைலில் தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக தான் அந்த 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். கொத்தமல்லி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஓட்டி எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நான் ஓட்டி எடுத்துகிட்டேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வானல் சூடு பண்ணிக்கலாம். ஒரு வானல் சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், அதாவது கொஞ்சமாக தான் எண்ணெய் ஆட் பண்ணணும், நிறைய ஆட் பண்ண வேணாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மசாலா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணிட்டு மிக்சியிலேயே லைட்டாக மசாலா ஊட்டியிருக்கு பார்த்தீங்களா, லைட்டாக அதை மட்டும் தண்ணி ஊற்றி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு கொதி வரட்டும். ஏன்னா அந்த வெங்காயம் எல்லாமே நம்ம வணங்காமல் அப்படியே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் வெங்காயம் இஞ்சி எல்லாம் ராவாக போட்டிருக்கோம். ஸோ லைட்டாக அது எண்ணெயில் வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்த மாதிரி ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. ஏன்னா நம்ம பட்டை கிராம்பு எதுவுமே நம்ம வணங்குறதுக்கு போடலை. ஸோ கரம் மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சாட் மசாலா உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கிரேவிக்கு தேவையான அளவுக்கு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டாணி வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். லைட்டாக ஒரு கிண்டி விடுங்க. லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விடுங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் இதை போட்டு கிண்டும் போதே லைட்டாக அந்த எப்படி அந்த குருமா கொடுக்குறாங்களோ அதே ஃப்ளேவரில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸ்மெல்லே அரோமாவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ பட்டாணி வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பட்டாணியாகவே இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு மசிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் அந்த பட்டாணி கூட கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா வேக வைக்கிறது, அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே கொதி வரட்டுங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். உங்களுக்கு பட்டாணியில் தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தனியாக. இப்போ பாருங்கள், ஒரு 3 to 4 மினிட்ஸில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான பட்டாணி மசாலா ரோட் ஸ்டைலில் எப்படி கிடைக்குமோ அதே ஸ்டைலில் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான பட்டாணி மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் அந்த பச்சை பட்டாணியில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. கண்டிப்பாக அவங்கள அந்த ஐடியாவை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக செஞ்சு கொடுங்க. இது எந்த பிளேட்டில் சர்வ் பண்ணுமோ நீங்கள் அதில் சர்வ் பண்ணுங்கள்.
இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது ரெண்டையும் மேலே அப்படியே தூவிக்கலாம். இது கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா கார்ன் சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கார்ன் சிப்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேரட்டு துருவியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நான் சர்வ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான ரோட் சைட் பட்டாணி மசாலா ரெடி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. தேங்க்யூ.